இன்னிலேருந்து என்னுடைய 60 days சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது இல்ல டூ. இவ்வளவு நாள் கண்டுக்காம விட்ட என்னுடைய ஸ்கின் ஹேர்னு எல்லாத்தையுமே சரி பார்க்க போறேன். 22 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 22 முடிக்க போறேன். டிசம்பர் 22 என்னுடைய பர்த்டே. இந்த 60 days ஜர்னி எனக்கு ஹார்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 60 days நான் ஈஸியா கிராஸ் பண்ணிடுவேன். ஓகே, பை த வே காலையில எழுந்து குளிச்சுட்டு ஜீரா வாட்டர் குடிச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. 6 நாள் சஷ்டி விரதமும் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 6 நாள் வித்தியாசமா வந்து விரதம் இருக்க போறோம். வீட்டுல இருந்து கொஞ்சம் பூ, ஒரு கிண்டர் ஜாய், அதுக்கப்புறம் ஊதுவத்தி ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இட்லி கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு 2.5 இட்லி தான் நான் சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் வர இந்த 60 நாட்களும் உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் வந்துரும். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் ஸ்கின்ல இருக்க இந்த ஆக்னி மார்க்ஸை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். ஹேரை வந்து ஸ்மூத்திங் பண்ணி செம்மையா டேமேஜ் பண்ணி வச்சுட்டு ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து உண்டாக்கணும். யூஷுவல் நிறைய பேர் நோட் பண்ணி சொல்லியிருக்கீங்க இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ வெயிட் வந்து 52 kg இருக்கேன். கரெக்டாக ஒரு 65 kg வரைக்கும் நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேட்டாக இல்லாமல் கரெக்டான பாடி ஷேப் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு அதுக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன், எப்படிலாம் என்னோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த 60 days நீங்கள் பார்க்க போறீங்க. கடை சாவி கொத்தில் வேற ஒரு கீச்சன் போட்டிருந்தேன். ஸோ நேற்று கோவிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு முருகரோட கீச்சன் வாங்கிட்டு வந்து அதுலேயே அட்டாச் பண்ணிட்டு 100 rupees ஆச்சு. அண்ட் இந்த ஸ்கேனரையும் நம்ம ஒட்டி வச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டவுன் ஆகி செம்மையாக அழ ஆரம்பிச்சுட்டேன். அழுதுகிட்டே சைடில் பார்த்தா செம்மையாக மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மென்டலி ப்ரோக் ஆகுறேன். ஸோ இந்த 60 days அதை எல்லாமே வந்து நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இந்த சேலஞ்சு. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. கொஞ்ச நேரத்தில் மழை வருது, கொஞ்ச நேரத்தில் வெயில் அடிக்குதுன்னு மாற்றி மாற்றி கிளைமேட் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த 60 daysல நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கே சுத்தமாக தெரியல. பட் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும், என்ன நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஸோ அது எல்லாமே ராவாக தான் நீங்கள் வீடியோஸாக பார்ப்பீங்க. எதையுமே வந்து நான் கோட் பண்ணி காமிக்க மாட்டேன். சோகமாக இருக்க விஷயம் எங்கள் மாதாஜிக்கு எப்படியோ பெல் அடிச்சிருக்கு. கால் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் டாக்ஸை போட்டு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னன்னு காமிச்சிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே இன்னொரு வீடியோவில் வரும்.